நேரத்துக்காக. அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் குறிப்பிட்டது போல, எனக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதில் 2 காரணங்களுக்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கூட்டத்துக்கு வந்தப்போ நினச்சேன், ஒரு பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் என்று. ஆனால் இங்கே 95% இல்லை 98 இருக்கும் இஸ்லாமியர்கள் இல்லை. எனவே சிறுபான்மையினர் குரலை பெரும்பான்மையினர் காப்பாற்றுவது தான் நம்ம ஜனநாயகம். 2, இந்த சோக்கோ அறக்கட்டளையினுடைய பாட்ஷா இறந்து நான் கலந்து கொள்கிற முதல் கூட்டம். அவர் இருந்தால் மிகவும் மகிழ்ந்திருப்பார் இந்த கூட்டத்துக்கு. அந்த 2 பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அந்த இன்றைக்கி நான் பேச போகிறது திருப்பரங்குன்றம் தீர்ப்புகள் சொல்வதென்ன அப்படின்றதில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நான் பெரிய அளவில் ராம ஐயருடைய தீர்ப்பை நான் என்ன சொன்னேன், அவருடைய என்ன கேட்டால் மிகச்சிறப்பான தீர்ப்பு. இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாம் அது அதிகம் கூட இல்லை, ஒரு 40 பக்கம் படிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 செய்திகளை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு. ஏன்னா தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் அவர்கள் திருமுருகாற்றுப்படையில் முருகக்கடவுளுக்கு, அது முக்கியமாக, ஏன்னா அண்டர்லைன், முருகக்கடவுளுக்கு ஆட்டு மாமிசம் படைப்பார்கள் அப்படின்னு சொன்னார். ஐயா கரெக்டு தாங்க. அதுக்கு அடுத்து நீங்களே சொல்லிட்டீங்க. எப்போது முருகன் சுப்பிரமணியன் ஆனானோ சைவன் ஆயிட்டாங்க, மாட்டு விச விட்டாங்க. அதாவது சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட போது இப்படி ஒரு கதையாடலை அவர்கள் செய்தார்கள் அப்படின்றத சொல்லணும். ஏன்னா நீங்கள் தயவு செய்து என்னுடைய சீனியர், என்னுடைய தொழிலில் நான் ஜூனியராக 1980 இருந்தவர் செந்தில்நாதன் என்பவர் 30 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்காரு. அதில் சைவ சமயத்தை பற்றி பெரிய ஆய்வுகள் செய்திருக்கார் என்ன கேட்டால். அப்போது அதில் அவர் சொல்கிறாரு, முருகன் என்ற பெயரை பார்ப்பனர்கள் வைக்க மாட்டாங்க. ஒன்று சுப்பிரமணியன் வைப்பான், கார்த்திகேயன் வைப்பான். ஒரே ஒரு விதிவிலக்கு, கீவா ஜெகநாதன் மட்டும் அவர் பையனுக்கு முருகன் பேர் வச்சாருன்னு. எனவே தான் நீங்கள் சொல்கிற அந்த ஆட்டு மாமிசத்து கதைக்காக நான் சொல்லிட்டு வந்தேன். மற்றபடி இன்னைக்கு 98% தமிழ்நாட்டு மக்கள் அல்லது இந்திய மக்கள் மாமிச உணவை சாப்பிட்றாங்க. என்ன கேட்டால் பிராமணர்கள் உட்பட இன்றைக்கு. ஏன்னா அமெரிக்கா போனால் அதை சாப்பிடாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி அந்த அம்மா யார், கமலா ஹாரிஸோட உணவு என்ன, பீஃப் தான். ஆடு கூட இல்லை, மட்டன் கூட கிடையாது, பீஃப் தான் அவங்க சாப்பிட்றது. இல்லை, இது ஒன்றும் தப்பே கிடையாது. என்னுடைய இது ஒரு விவாதமே இல்லை என்று கருதுகிறேன். 2வது, அவர் தொல்லியல் அறிஞர். அவரை மாதிரி எனக்கு தெரியாது தொல்லியல் பற்றி. ஒரு சிறு விளக்கம், ஒரு செய்தி ஒன்று. என்னுடைய சீனியர் திரு செந்தில்நாதன் அவர்கள் ஞானசம்பந்தர் பார்ப்பனர் அல்ல என்று சொல்கிறார். அவருடைய தந்தையின் பெயர் ஆவுடையாப்பிள்ளை. ஐயா தயவு செய்து எல்லாரும் பார்ப்பனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அவங்க சிகப்பல்ல அவங்களுக்கு வேண்டிய மாதிரி இருந்தால் அவர் பார்ப்பனர் ஆக்கிடுவாங்க. ஏன் திருவள்ளுவரும் காவி போட்டுருவாங்க, அம்பேத்கர் காவி போட்டுருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஞானசம்பந்தருக்கு நம்ம போட வேண்டாம், வள்ளலாருக்கு போட்டுருவாங்க, எல்லாத்துக்கும் போட பார்ப்பாங்க. ஏன்னா என்னுடைய அதை நீங்கள் ஆய்வுக்கு எடுத்தீங்க, எனக்கு தெரியாது. என் சீனியர் அதை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கார். யாருக்கு இவர் சுந்தரருடைய மனைவி பறவை நாச்சியாருங்க. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம மனதில் அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு போக பார்க்குறாங்க. இப்போ கேரளாவில் உங்களுக்கு தெரியும், இங்கே அங்கே மிகப்பெரிய விழா எப்படி, நாங்கள் பொங்கல் விழா மாதிரி மகாபலிக்கு விழா எடுப்பது தான் அவர்கள் மரபு. அதை நம்ம அமித்ஷா வாமன ஜெயந்தினார், கேரளாக்கார அத்தனை பேரும் துரத்தி விட்டான். டேய், நாங்கள் எங்கள் ஊரில் மகாபலிக்கு தான், எங்கள் மன்னனுக்கு தான் நாங்கள் விழா எடுப்போம். அதே மாதிரி
நான் முருகன் தான், நான் சுப்பிரமணியன், முருகனுக்காக நிற்கணுன்றது இந்த 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 விட்டுட்டு, அதே மாதிரி இப்போ இந்த சான்ஸ்கிரிட் இருக்கு பாருங்க, இன்னும் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா சான்ஸ்கிரிட் ஆதிக்கம் தான் கோயிலில் இருக்குது. தமிழில் குடமுழுக்கு இருக்கா? கோயில் நீதிபதின்ற தீர்ப்பு கூட சொல்லிடுது. யார்? எனக்கு தெரிஞ்ச 2 தீர்ப்பு. ஒன்று நீதிபதி கிருபாகரன் புகழேந்தி அமர்வு, இன்னொன்று நீதிபதி துரைசாமி டிவிஷன் பெஞ்ச், கூட யாரும் இருந்தாங்கன்னு தெரியல. 2 டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பில் தமிழில் குடமுழுக்கு செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் செய்கிறாங்களா? இல்லை. தமிழில் வழிபாடு நடக்கல? இல்லை. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிறாங்களா? ஏன் இதெல்லாம் கேட்குறேன்னாங்க, இதெல்லாம் கேட்டால் அந்த அவங்க இருக்காங்க பாருங்க, ஓடி போய்டும். இதான் அவங்களுக்கான பதிலாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தியை மட்டும், நாம் 21ஆம் நூற்றாண்டில் வாடுகிறோம். ஐயா சாந்தலிங்கம் சொன்னார், சைவ சமண போராட்டம், அது மதுரை தான் சென்டர். மதுரையில் கடுவில் ஏற்றினார்கள். சம்பந்தருடைய பாடல் இங்கே பக்கத்தில் இருக்க ஆனைமலை, ஆனைமலை வாழ் சமணர் கஞ்சே அப்படின்னு என்னங்க அர்த்தம்? நான் உனக்கு பயப்பட மாட்டேன்டான்னு அர்த்தம். என்ன உனக்கு எனக்கு சண்டைன்னு அர்த்தம். உனக்கு நான் பயப்பட மாட்டேன்டான்னு கடுவில் ஏற்றி பெரிய நடந்தது. அதே மாதிரி தசவாதான சினிமா பார்த்தா போதும். முதல் காட்சி என்ன? குலோத்துங்க சோழன் விஷ்ணு சிலையை கடலிலே தூக்கி எறிவார். அப்போ சமணத்துக்கும் சைவத்துக்கும் நடந்த போர், அதே மாதிரி சைவத்துக்கும் வைணவத்துக்கும் நடந்த போர் பொன்னியின் செல்வன் சினிமாவிலேயே பார்க்கலாம். ஆழ்வார்க்கடியானுடைய பாத்திரத்தை பற்றி பார்த்தா. அப்போ இந்த இதெல்லாம் 10ஆம் நூற்றாண்டில் சரிங்க. 21ஆம் நூற்றாண்டிலே அதை எப்படி ஏற்றுக்க முடியும் தான் கேட்குறேன். 21ஆம் நூற்றாண்டில் நமக்கு முன்னால் இருப்பது மத நல்லிணக்கம் ஒன்றுதான். இதை நான் சொல்ல, அம்பேத்கர் சொல்றாரு. நாமெல்லாம் முக்கியமான வார்த்தை என்ன? ஃப்ரெட்டர்னிட்டி. எப்படி வரும்? நான் ஹிந்து, நீ முஸ்லீம், நான் இந்த ஜாதி, நீ இந்த ஜாதி. அவர் கேட்கிறாரு, நாமெல்லாம் இந்தியர்களா, நாமெல்லாம் தமிழர்களா? இந்த கேள்வியை அம்பேத்கர் 25/11/49 கேட்கிறாரு. எனவே இன்னைக்கு நமக்கு அவங்களுக்கு பேரை அவர் சொல்ல கூட, நான் பேரை கூட சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். எச் ராஜா என்ற பேரை கூட சொல்ல வேண்டாம், அண்ணாமலை என்ற பெயரை கூட சொல்ல வேண்டாம். அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்ம இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் என்றார். அவர் சொன்னார், ஏஐ பற்றி சொன்னார். இங்கே புதிய தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, அதெல்லாம் தாண்டி நம்ம போகணும்னா, நமக்கு விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால், இங்கே டெக்னாலஜிக்கல் பார்க் வரணும்னா, இங்கே தொழிற்சாலைகள் முழுக்க இன்னும் வர வேண்டும் என்றால், இங்கே அதுக்கெல்லாம் என்ன வேண்டும் என்றால், வளர்ச்சி வேண்டும் என்றால், இந்த மத சண்டை இருந்தால் எப்படி வளர்ச்சி இருக்கும்? அதற்காக அதை நிச்சயமாக தூக்கி எறியணும் அப்படின்றது தான் இந்த கூட்டத்தில் நம்ம சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தீர்ப்புக்கு வரலாங்க. இந்த தீர்ப்பில் இங்கே இருக்கிறவங்கள ஒரு மிக கணிசமானவர்கள் வழக்குரைஞர்களாகவும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த இந்த வழக்கு அப்போ சப்ஜட்ஜ் முன்னாடி இந்த வழக்கு முதல்ல தீர்ப்பாகுது. 25 ஆகஸ்ட் 1923 தீர்ப்பாகுது. முதல்ல சூட், பல 2-3 சூட்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறாங்க. சூட் நம்பர் 101 1917, அதுக்கப்புறம் இன்னொரு சூட்லாம் சேர்த்து 63/2021 1921 நம்ம 2021 இருக்கு, 21 பார்த்த உடனே 1921 அதெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரிஜினல் சூட் நம்பர் 4/20 தான் இந்த தீர்ப்பு இருக்குது. என்னென்னா பிளைன்டிவ் ஃபேர் பார்த்தா வாதி ரிசீவருங்க. பிளைன்டிவ் கோயிலுக்கு வாதி ரிசீவர். நான் அப்படின்னா என்னென்னா ஏதோ அது சண்டையில் இருக்கும்னு தோணும். சண்டையில் இல்லாமல் எப்படி ரிசீவர் வர்றாரு இல்லைங்களா? எனக்கு தெரியல, நான் சிவிலில் கூட இல்லை, நான் தீர்ப்பை படித்தேன். அப்போது இருக்காங்க இந்த வழக்கை போட்டவங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில் நிர்வாகத்தினர். அவர் தான் போடுறாரு, அந்த ரிசீவர் போடுறாரு. அவங்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய வழக்கில் அவங்க கேட்கறது என்ன? ப்ரேயர். என்ன கேட்குறாருன்னா, குறிப்பாக அவருடைய ப்ரேயர் அரசாங்கத்தை பார்த்து தான். 2 பேர் அரசு தரப்பில் இருக்காங்க. ஒன்று மாவட்ட கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். 2
தாலுகா போர்டு, மதுரை தாலுகா போர்டு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 5 பேர் வந்து இஸ்லாமியர்கள். அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சம்பந்தமாக அந்த சொத்து அது சம்பந்தமான பிரச்சனைக்காக அவங்க போடுறாங்க. இதில் அவங்க அடிப்படையில் அவங்க கோரிக்கை அரசாங்கத்துக்கிட்ட தான். ஏன்னா அரசாங்கம் அந்த நேரத்தில் 1888-89 அவங்க ரெவென்யூ செட்டில்மெண்ட்டில் இந்த மலையில் நீங்கள் கோயில் வச்சுக்கோ, இஸ்லாமியர்கள் அங்கே பள்ளிவாசல் வச்சுக்கோ, மீதியெல்லாம் எங்களுக்கு அரசாங்கத்தோட இடம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுதான் சர்ச்சையாகுது. அப்போ கிரிவலம் வரக்கூடிய அந்த வீதி, அது மற்றும் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், அதெல்லாம் இன்னும் கேட்டால் அதை குறிப்பாக நான் என்ன சொல்லணும்னா 2 முறை திருப்பரங்குன்றம் மலையை நேரம் இல்லை, அதுக்கு இப்போ ஏற்கனவே பல மலைகள் காலி பண்ணிட்டாங்க. குவாரி பண்ணுறதுக்கு அப்பவே ஏலம் விட்டுருக்கான் லீஸுக்கு. அதை எதிர்த்து அவர்கள் தகராறு பண்ணி நிறுத்தியிருக்காங்க. இந்த பின்னணியில் தான் இந்த வழக்கு பார்க்கும்போது அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மலை எங்களுக்கு சொந்தம் அப்படின்றது தான் ஆலய நிர்வாகத்தினர் போடுறது. அப்படி சொல்லும் போதே அவர்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஒரு 5 இஸ்லாமியர்களை சேர்க்கும்போது அவங்க கோயில் நிர்வாகத்தில் ஒத்துக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல் அங்கே இருக்கக்கூடிய இடம் பள்ளிவாசலுக்கு சொந்தம். இதை தயவு செய்து அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு சொந்தம். அவங்க எந்த இடத்த அவங்க டிஸ்பியூட் பண்ணுறாங்கன்னா நெல்லித்தோப்பு பகுதியை டிஸ்பியூட் பண்ணுறாங்க. நெல்லித்தோப்பில் கூட என்னென்னா ஒரு புது மண்டபம் கட்டுறாங்க. அந்த புது மண்டபம் கட்டுவது வந்து எங்கள் பகுதியில் கட்டுறாங்க, அந்த பள்ளிவாசலோட தீர்ந்து போச்சு அவங்க கதை அப்படின்றது தான். அப்போ இந்த பள்ளிவாசல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பள்ளிவாசலை ஒட்டி இருக்கக்கூடிய கொடிக்கம்பம், அப்போ தான் பார்த்த கொடிக்கம்பத்தை பற்றி எனக்கு இந்துக்கள் மாதிரி அவங்களுக்கு ஒரு கொடிக்கம்பம், அதுக்கடுத்து நெல்லித்தோப்பு பகுதியிலே இருக்கக்கூடிய பல சமாதிகள், அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மண்டபம், அந்த மண்டபம் பழுதடைந்ததால் நாங்கள் கட்டிய புதிய மண்டபம், அதுக்கப்புறம் அந்த மேலே அந்த மலை உச்சிக்கு செல்லக்கூடிய பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள், அப்படி இதெல்லாம் சேர்ந்து இது வரைக்கும் எங்களுக்கு சொந்தம். இந்த மலைக்கு பெயர் திருப்பரங்குன்றத்தில் இந்த பகுதி மலை இருக்க பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பகுதி மலைக்கு பெயர் சிக்கந்தர் மலை என்கிறார்கள். அந்த ஆவணங்களிலும் சிக்கந்தர் மலை என்று இருப்பதை சொல்றாங்க. எனவே அவங்க தரப்பே ஒத்துக்கிறப்போ இந்த மீதி சொல்றத பாருங்க, பள்ளிவாசல் தரப்புல அதை நீதிபதி ஒத்துக்கிறார். அதை ஒத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து ஹைகோர்ட்டுக்கு வருது. ஹைகோர்ட்டில் வந்து ரத்து பண்ணுறாங்க இந்த தீர்ப்பை. அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் கிடையாதப்போ பிரிவி கவுன்சிலில் போகிறப்போ அந்த 5 நீதிபதிகள் 1931ஆம் ஆண்டில் ரொம்ப உண்மையில் அந்த தீர்ப்பு வந்து எல்லாம் நம்ம பார்க்கணும். வழக்கறிஞர்களாக இருக்கவங்க நிச்சயமாக படிக்கணும். மிக மிக ரொம்ப இது ஒரு 40 பக்கம்னா இது வந்து ஒரு 6 பக்கம் 6.5 பக்கம் தீர்ப்பு. எனக்கு 6 பக்கம் தான், அது காஸ்ட் எயிட்லாம் விட்டேன். 6 பக்கம் தீர்ப்பில் ரொம்ப ரொம்ப அதை எல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த தீர்ப்பை வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த தீர்ப்பில் அவங்க சொல்கிறத வந்து அந்த அதாவது ஹைகோர்ட்டோட தீர்ப்பை ரத்து பண்ணி சப்கோர்ட்டோட தீர்ப்பு சரி அப்படின்றது சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது முதல்ல நான் வந்து உங்களுக்கு நான் சொன்னேன், அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா பேரா 39 பிளைன்டிஃப்னா வாதிங்க, ஆங்கிலத்தில் இருக்குது, எல்லாருக்கும் ஆங்கிலம் இருக்கவும் தெரியும். த பிளைன்டிஃப் அட்மிட்ஸ், மீண்டும் சொல்கிறேன், த பிளைன்டிஃப் அட்மிட்ஸ், இது 39வது இது வந்து பேரா டிஸ்கஷனில் வருது, டிஃபெண்டன்ட்டோடது இல்லை. அதாவது பிரதிவாதி சொல்கிறது அல்ல, நீதிமன்றம் சொல்வது. இது என்ன சொல்லுது? த பிளைன்டிஃப் அட்மிட்ஸ் தட் த மாஸ்க் பிலாங்ஸ் டு தி ஹத்தாஸ் and that the Mohammedans have a right of way over the hill to go to the mosque. அவங்க ஒத்துக்கிறாங்க. என்ன ஆனால் சொல்கிறாங்க, பட் contends that the Mohammedans have no other right or possession of, இதை தாண்டி எதுவும் இல்லை. அப்புறம் நெல்லித்தோப்பு இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மற்ற அந்த ஏறி போடக்கூடிய வழிகள் கிடையாது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்புறம் இன்னொன்று, எனக்கு பெருசாக திருப்பரங்குன்ற மலையை பற்றி பார்த்துருக்கேன், எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது. ஆனால்
இந்த நீதிபதி இருக்காங்க பாருங்க, யார், பிரிவி கவுன்சிலில், அவங்க அந்த திருப்பரங்குன்ற மலையை பற்றி விவரிப்பது எனக்கு மிக ஆச்சரியமாக சொல்கிறாங்க. மிக அழகான மலை அவங்க சொல்கிறாங்க. அந்த அழகான மலையில் ஒரு குடைவரை கோயில் இன்றைக்கி பார்த்தா தெரியவே தெரியாது. இன்றைக்கி பார்த்தா அதை நிறைய மண்டபங்கள்லாம் வந்து அந்த நிச்சயம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு குடைவரை கோயில் ராக்கில் வந்து அங்கே முருகனுடைய உருவம் அங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் எழுதி இந்த மலை 2 பகுதிகளை அடக்கி. யார் சொல்கிறது? சப்கோட்லேயும் சொல்கிறாங்க, அவங்களும் சொல்கிறாங்க. 2 ஒரே மலை தான். அந்த அந்த ஒரு மலை இல்லை, ஒரு வேலை மாதிரி இருந்து 2 பகுதியாக இருக்குது. ஒன்று கூடுதலான உயரமாகவும் ஒன்று உயரம் குறைவாகவும் இருக்கிறது. உயரம் கூடுதலாக இருக்கக்கூடிய மலையின் உச்சியில் பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த அந்த பள்ளிவாசல் சிக்கந்தர் பள்ளிவாசல். அங்கே சிக்கந்தர் அப்படின்ற ஒரு செயின்ட், இஸ்லாமிய செயின்ட், அங்கே துறவி இறந்ததை ஒட்டி அவருக்கான தர்கா இருக்கிறது என்றதை அவங்க சொல்கிறதுக்குள்ள அது வந்து 2 மலை அப்படின்னு சொல்கிறத இந்த மட்டும் டிட்டாச்சுன்றாங்க. நான் இந்த லைனை மட்டும் படிக்கிறேன் பாருங்கள். இப்போ தான் நான் சொன்ன மாதிரி ஹேவிங் டெல்ட் வித் தி ரைவல் கிளைம்ஸ் ஆஃப் பிளைன்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ஸ் 1 and 2. டிஃபெண்டன்ஸ் 1 and 2ன்றது அரசாங்கம். நான் இதுவரையில் அரசாங்கத்துக்கும் கோயிலுக்கு இருக்கிறத பற்றி பேசி இந்த அவங்களுக்கான கோயில் நிர்வாகத்துக்கு இந்த மலையில் இருக்கக்கூடிய உரிமையை சொல்லிட்டோம். திருப்பரங்குன்ற மலையில் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. எதை தவிர்த்து மலை இருக்கிறது என்றால் இந்த பள்ளிவாசலை தவிர்த்து, நெல்லி தோப்பை தவிர்த்து, அங்கே இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்தை தவிர்த்து, அதுக்கு போகக்கூடிய படிக்கட்டை தவிர்த்து இருக்கிறதுன்றதை அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த 2 மலைன்றதில் சொல்கிறாங்க பாருங்க. தி ஹத்தார்ஸ் ஆஃப் தி மாஸ்க் situated at the top of the hill. The mosque is built on the topmost peak of the hill. A peak somewhat detached from the portion east and north of it by a valley which though deep is still very much higher than the base of the hill. Detached 2 இருக்குன்றது நான் சொல்லல. அது அதோட மட்டும் இல்லை. The hill contains 2 prominent peaks. நான் அதோடு நிறுத்திக்கிறேன், இதை ஃபுல்லாக படிக்கல. அப்போது இதை அவங்க என்ன மாதிரி விவரங்களை அவங்க சொல்கிறாங்க அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை சொல்லிவிட்டு சிக்கந்தர் மலை என்பது அங்கே ஆவணங்களையே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றத நீதிபதி சொல்கிறாரு. அதே பேராவிலேயே சொல்கிறாரு இந்த சிக்கந்தர் மலை அப்படின்றத. The mosque itself is known as Sikandar Pallivasal, probably because it contains the tomb of Fakir Sikandar as stated by the Muhammadans. The hillock also has long been known as Sikandar Malai, probably because it contains the Sikandar Pallivasal. In Exhibit 32 அப்படின்னா இவங்க பள்ளிவாசல் தரப்புலேருந்து தாக்கல் பண்ண சான்றாவணம் 32 படி இட் இஸ் மேட் டு த மாஸ்க் ஆஸ் சிக்கந்தர் மலை. அதை விட இந்த எக்ஸிபிட் 44 தி சர்வே பிளான் ஆஃப் 1886 தி hillock வாஸ் கால்டு சிக்கந்தர் மலை. அப்போ இருக்கக்கூடிய சர்வே பிளானில் இந்த மலையை சிக்கந்தர் மலை என்று அழைக்கிறார்கள். இப்போது ஐயா அவர் சொல்லும்போது சொன்னார், இதை சுல்தான்கள் மாளிகாப்பூர் யார் அழிச்சிட்டு வந்தது? நம்ம பாண்டிய மன்னன் தான், வீரபாண்டியன் நான் போய் கூப்பிட்டு வந்தான். அப்போ இங்கே சுல்தான்கள் ஆட்சி நடக்குது. அந்த நேரத்தில் வந்த ஒருத்தர் தான் அந்த சிக்கந்தர் என்று அவர் குறிப்பிட்டார்கள். அப்படி என்றால் கிட்டத்தட்ட ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்றது அவருடைய இதாக இருக்குது. ஆனால் இந்த தீர்ப்பிலேயே அதை 13வது பேராவிலேருந்து ஜட்ஜோட இது வருது, அவருடைய இது வருது. 16வது பேராவில் அவர் சொல்கிறாரு, 1815வது ஆண்டு மானியம் கொடுத்த அந்த ரிஜிஸ்டரில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா 1815லேயே இதில் தனக்கான்குளம் கிராமத்தை இந்த பள்ளிவாசலுடைய செலவுக்காக மானியம் தந்ததாக எழுதியிருக்கின்றார் 1805. அப்படின்னா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருக்குன்னு நமக்கு இப்போ எல்லாமே ஒரு தோராயமாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாத்தை பற்றியுமே கோயில் வந்து திருப்பரங்குன்றம் 8ஆம் நூற்றாண்டில் இருக்கலாம். எக்ஸாக்டாக டேட்லாம் தெரியாது, இப்போ மாதிரி பதிவு பண்ணல. அதை மட்டும் நான் படிக்கிறேன் பாருங்கள். It may be useful in this connection to give a short of the mosque.
that it is an ancient one. ஜட்ஜ் சொல்றது, பள்ளிவாசல்காரங்க சொல்றது இல்லை. that it is an ancient one admits of no doubt. in exhibit 10 அது பள்ளிவாசல் போடுது. an extract, exhibitனா சான்றாவணம், an extract from the register of Maniums prepared in 1815, there is a statement that the village of Thanakkankulam has been granted to meet the expenses of the mosque at Sikandar Malai. என்னப்பா இதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை? நீங்கள் அந்த பள்ளிவாசலுக்கு போகிறவங்க அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லு, முருகன் இதுக்கு போகிறவங்க நீங்கள் ஸ்கந்தர் மலைன்னு சொல்லு, முருகன் மலைன்னு சொல்லு. அது ஒரு திருப்பரங்குன்ற மலைன்னு நாங்கள் சொல்கிறோம். சமணர்கள் வேணா அவங்க ஒரு மலைன்னு சொல்லிக்கிட்டோம். இதை விட்டுட்டு இது ஒரு சண்டையா? இதை எப்படிடா பார்க்குறதுன்னா, அயோத்தியாக மாற்றுவேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா நாம் அவங்கள துரத்தி அடிக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேலைன்னு பார்க்குறேன். ஆமாம். அதுக்கப்புறம் அது பாருங்கள், ரெஃபரன்ஸ் இஸ் மேட் டு தி மாஸ்க் அண்ட் டு சிக்கந்தர் மலை இன் தி, அதுக்கப்புறம் இன்னொன்று மதுரை மேனுவல் அண்ட் தி மதுரை டிஸ்ட்ரிக்ட் கெசட். அப்புறம் இட் இஸ் தஸ் கிளியர் தட் த மாஸ்க் ஹாஸ் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் ஓவர் ஏ செஞ்சுரின்னு அவர் எழுதுறாரு. குறைஞ்சபட்சம் 100 ஆண்டுக்கு மேலே இருக்குன்னு 1923 எழுதுறாரு, 1850 ரெக்கார்டில் இருக்குன்னு சொல்லி. அது ஆனால் முகமடன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க 1000 ஆண்டுகளாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இது என்னன்றதெல்லாம் குறைஞ்சபட்சம் அவர் கூட சொல்கிறார் 700-800 ஆண்டுகளாக இருக்குன்றாரு. ஆனால் இதுதான் அங்கே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அதுக்கு அடுத்து இன்னும் 2-3 செய்திகளை சொல்லிவிட்டு, இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கந்தர் மலை சம்பந்தமாக நான் இன்னும் ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேங்க. அதுக்கு அடுத்தது சிக்கந்தர் மலைக்கு அப்புறம் சொன்னதுக்கு அடுத்து அவர் நெல்லித்தோப்பை பற்றி பேசுகிறத பற்றி சொல்கிறேன். நெல்லித்தோப்பை பற்றி இந்த வழக்கில் அவங்க கோயில் தரப்பில் 373 சான்றாவணங்கள் போடுறாங்க, 15 சாட்சிகளை விசாரிக்கிறாங்க. எதிர்த்தரப்பில் ஒரு 51 சான்றாவணங்கள், 6 சாட்சிகள் விசாரிக்கிறாங்க. அதில் அவங்க இந்த கோயில் தரப்பில் விசாரித்த சாட்சிகள் நெல்லித்தோப்பை ஒத்துக்கிறத ஜட்ஜி சொல்கிறார். 1040 சொல்கிறார். இதான் அது முக்கியம். யார்? கோயில் தரப்பில் விசாரித்த சாட்சிகள் நெல்லித்தோப்பு பள்ளிவாசலுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறார். இதை மட்டும் படிச்சுட்டு நான் அதை முடிச்சுக்கலாம். தட் தி முகமடன்ஸ் டிட் நாட் கன்ஃபைன் தேர் அப்ராப்ரியேஷன் டு த சைட் ஆஃப் தி மாஸ்க் அலோன். பள்ளிவாசலோடு அவங்களுடைய இதை நிறுத்திக்கல. alone can be gathered from the evidence on record. It appears that they have been using the place marked Nellithop in the plan as a burial ground. அப்போ அது பரியல் கிரவுண்டா, சுடுகாடா அப்போது உபயோகப்படுத்தப்பட்டதாக நான் உணர்கிறேன். ஜட்ஜி எழுதுறாரு. when I inspected the hill, ஜட்ஜி போய் நேராக பார்க்குறாரு. யார்? அந்த சார்பு நீதிபதி. when I on the 22nd instant with the vakils on both sides, I found a number of tombs in Nellithop. பல சமாதிகளை பார்த்தேன். some of them having the appearance of considerable age. அது மிக பழமையான சமாதிகளாக எனக்கு தோணுது 1923 பார்க்குறப்போ. கன்சிடரபிள் ஏஜ். அதுக்கு அடுத்து PW7 அப்படின்னா வாதி சாட்சி 7. பாம்பையர் மணிகாரன், ஐயர் பாம்பைய மணிகாரன் an old man aged 70 and a resident of the village says, அவர் within quote, there was the மண்டபம் in the Nellithop. ஏன்னா மண்டபத்தான் கொஸ்டின் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? புதுசாக கட்டுறாங்க, அது தப்பு, அது மலை எங்களுது அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறாங்க நெல்லித்தோப்பில் பழைய மண்டபம் இருக்குது அதுதான்றது. அவர் சொல்கிறாரு, I have seen it for 8 or 9 years. It is a Mohammedan mandabam. There were tombs there for a long time. I know that the tombs from the days of my youth. அப்படின்ட்டு யார் சொல்கிறது? 70 வயசு அவங்க சாட்சி, கோயில் சாட்சி சொல்கிறாரு.
நான் சின்ன வயசுலேருந்து 70 வயசு 1920 என்ன பாருங்கள். அவர் நான் சின்ன வயசில் நான் இங்கே பார்த்துருக்கேன், இங்கே மண்டபம் இருக்குது, இந்த மண்டபம் வந்து பள்ளிவாசலுக்கு சேர்ந்தது, அப்போ இவ்வளோ இருக்குன்ட்டு. அதுக்கு அடுத்தது PW 8 8வது சாட்சி அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு, who is aged 50 and who also belongs to திருப்பரங்குன்றம் states they are Mohammedan tombs in the Delhi Thope, they are in existence since my youth அவரு சொல்கிறார். அடுத்து PW 13 சுந்தர பாண்டிய ஓதுவார் அவர் என்ன சொல்கிறாரு, there are some tombs I cannot say how much அப்படின்னா என்ன, 1 2 இல்லை, within bracket many அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து they are Mohammedan tombs. நான் எதுக்காகன்னா இதெல்லாம் அப்படி இருக்குன்றது வந்து நீதிபதி வந்து அதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு, இதான் அவருடைய தீர்ப்பில் I am inclined to hold, அதான் நீதி தீர்ப்பில் I am inclined to hold that the Mohammedans have long been in possession of the Nelli Thope and that they have acquired title to it அப்படின்னு ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் என்ன அதுக்கப்புறம் அதுக்கடுத்த ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்டெப்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, கோயில் நிர்வாகம் மாஸ்க்கு பள்ளி வாசல் அவங்களது, படி எங்களுது இல்லைங்க. அவர் ஜட்ஜு சொல்கிறாரு நான் ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு. The plaintiff's case that the flight of steps is intended to lead pilgrims to the Kasi Vishwanatha temple does not appear to me to be probable. To reach the Kasi Vishwanatha temple, one need not go up to the steps. It will be a mere waste of time and much power to do so. எனக்கு தெரியாது, நான் பார்த்ததுனால ஜட்ஜு நான் போய் பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் பார்க்கல, அவர் இதை சொல்கிறாரு. அதை சொல்லிவிட்டு அவர் ஸ்டெப்ஸை பற்றி எழுதுறாரு. It seems to me அவர் that the flight of steps from Nelli Thope up to the mosque must belong to the Mohammedans அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதனால் சொல்லிட்டு இறுதியாக அவர் சொல்கிற தீர்ப்பில் ஒன்று அவங்களுக்கு கோயிலுக்கான அந்த மலையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், மற்ற கோயில்கள், இந்த கிரி வீதி இதெல்லாம் அவங்களுக்கு சொந்தம். எதை தவிர இந்த பள்ளிவாசல் தவிர, அங்கே இருக்கக்கூடிய கொடிக்கம்பம் தவிர, நெல்லித்தோப்பு தவிர, அங்கே போகிற படிக்கட்டை தவிரன்னு தெளிவாக சொல்கிறாரு. அதில் கடைசி அதை ஆன் தி ஹோல் மை கான்சியஸ் ஃபைண்டிங்ஸ் ஆர் அப்படின்னு போட்டு போடுறார். தட் த பிளைன்டிஃப் இஸ் தி ஓனர் அண்ட் ஹாஸ் பீன் இன் பொசஷன் ஆஃப் தி ஹோல் ஆஃப் திருப்பரங்குன்றம் ஹில் அண்ட் தி கிரி வீதி இன் தி மேனர் அலெஜ், அது வரைக்கும் சொல்லிட்டு அதான் முக்கியம். எக்ஸப்டிங் இதாங்க, எதை தவிர எக்ஸப்டிங், இது நமக்கு சம்மந்தம் இல்லை. அசஸ்ட் அண்ட் ஆக்குபைட் லேண்ட்ஸ் அது அவங்க கிடையாது. எதை வரி கட்டிக்கிட்டு இருக்கார் லேண்ட் அது கிடையாது. கமா த நெல்லி தோப் இன்க்ளூடிங் தி நியூ மண்டபம், ஏன்னா நியூ மண்டபம் தான் கொஸ்டின் பண்ணுறாங்க. நியூ மண்டபம், தி ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் லீடிங் ஃப்ரம் நெல்லி தோப் டு தி மாஸ்க் அண்ட் தி டாப் ஆஃப் தி ராக் ஆன் விச் த மாஸ்க் அண்ட் தி ஃபிளாக் ஸ்டாப் ஆஃப் தி Mohammedan side. 2. That the Mohammedan dependents 3 to 5 and 7 to 30, 7 to 13 legal heirs வழக்கு நடக்கிறதுக்குள்ளார இறந்து போயிடறாங்க, ஆர் ஓனர்ஸ் and are in possession of the Nelli Thope with all that it contains, the flight of steps mentioned above, the new mandabam and the whole of the top of the hill lock on which the mosque and the flagstaff stand. 3. That the mandabam referred to in paragraph 3D of the plaint is a new one put up on the side of an old one as contended by Mohammedans. அதாவது இவங்க சொன்னதை ஒத்துக்கிட்டா போடுறாரு. அதாவது எல்லா மலையும், இந்த பகுதி மலை உங்களுக்கு, அது வந்து ஸ்கந்தர் மலை, அந்த பக்கம் மலை அது சிக்கந்தர் மலை டாப்பாக இருக்கிறது, அதை வந்து அது அப்படின்றத அதை வந்து இதில் என்ன இதுதான இது காலாகாலமாக இருக்கிறது. அந்த அவங்க இடத்துல அவங்க இடத்துல இப்போ யாராச்சும் என்ன கேட்டால் முருகர் கோயிலாண்ட கூட போய் வெட்டினா என்ன கொண்டு ஏன்னா சொல்லிட்டு அவரே சொல்கிறார், திருமுருக காற்றுப்படையில் முருகர் வந்து நான் வெஜிடேரியன்ட்டார். அதனால் அது ஒன்றும் பெரிய அது யார் நம்பிக்கை இருக்கவங்க, நீ வந்து வெஜிடேரியன் உணவாவது பட, நான் வெஜிடேரியன் உணவாவது படாது. யார் நம்ம தாங்க இப்போ போகிறோம், மொட்டை போடுறோம், காது குத்துறாங்க,
எல்லாரும் பண்ணுறாங்க. என்ன கேட்டால் எல்லா சமயத்தோடு இதை பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஆடு வெட்டுறாங்க. அப்போது அதாவது அவங்கவுங்க எதுக்கு முன்னாடி செய்கிறாங்க, சாமி முன்னாடி தான் செய்கிறாங்க. கருப்பசாமி, முனீஸ்வரன் சாமி, இல்லை ஏதோ ஒரு சாமி முன்னாடி செய்கிறாங்க. அதனால் முருகன் முன்னாடி என்னன்றதை வந்து அவங்கவுங்க முடிவு செய்ய வேண்டிய பிரச்சனை, இந்த உணவு சம்பந்தமான பிரச்சனை. எனவே இதை வந்து அவங்க ஒரு அயோத்தியாக, இங்கே வந்து இது ஒரு மத கலவர பூமியாக, ஏங்க அவங்களுக்கு அதாங்க அரசியல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மண்டக்காடு, கன்னியாகுமரியில் இன்னும் தீர்ந்தபாடு இல்லை. அதே மாதிரி கோயம்புத்தூர், எப்போ செத்து போயிட்டா ஒரு ஆள், அதுக்கு ஏன் நீ போகிற, எனக்கு புரியல. செத்து போயிட்டு வர நான் என்ன கேட்குறேன், யாரானா இருக்கட்டும், எதிரியாகவே இருந்தாலும் இறந்த பின்னர் அவங்கள விமர்சிக்க மாட்டேன். ஆனால் அது ஏன் போகிறேன், இங்கே இப்போ என்ன திருப்பரங்குன்றத்தில் இதான் சொல்கிறாங்க. எனவே நாமெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம சொல்கிறது என்னென்னா, நமக்கு ஒன்று அம்பேத்கர் சொன்ன சகோதரத்துவம் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்குது. அதுதான் இந்த கூட்டத்தில் நம்ம சொல்லக்கூடிய செய்தியாக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.